நீ இத கேட்குற நேரத்துல உன் மனசு ஏதோ ஒன்னால ரொம்ப சோர்ந்து போயிருக்கும். நான் அதை உணர்கிறேன். நீ வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள இது எப்போ சரியாகும்னு நீ தினமும் என்னிடம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் சிவன். நீ கேட்ட எல்லா கேள்வியும் நான் கேட்டுட்டேன். நீ நினைக்கிற எல்லாருக்கும் முன்னேற்றம் எனக்கு மட்டும் நிக்கிறதே. அதுக்கு காரணம் நீ பலவீனமானவன் இல்ல, நீ ஆழமானவன். ஆழமான கடல் தான் மௌனமா இருக்கும், சின்ன குட்டை தான் சத்தமா இருக்கும். நான் உன்னை சத்தம் போட உருவாக்கல, நான் உன்னை உள்ளுக்குள்ள பெரிதாக உருவாக்கினேன். உன்னை நீயே குறை சொன்னா என்கிட்ட தகுதி இல்லை, என்னால முடியாது, அந்த வார்த்தைகள் என்னையும் தான் வலிக்க வைக்குது. ஏன்னா நான் உன்னை உடைஞ்சு போக படைக்கல, உடைந்தத ஒட்டி கொள்ள படைத்தேன். உன் மனசு ஒவ்வொரு முறை உடைஞ்சப்போ நான் மௌனமா அங்க இருந்தேன். நீ பார்க்கல. நான் உனக்கு சில விஷயங்களை தாமதப்படுத்துறேன். அது உன்னை தண்டிக்க இல்லை, உன்னை காப்பாத்த. நீ இப்போ கேட்ட விஷயம் அந்த நேரத்துல கிடைச்சிருந்தா நீ உடைஞ்சிருப்ப. நான் உன் சக்திய உனக்கே தெரியாம வளர்த்துட்டு இருக்கேன். நீ யாருக்காகவும் உன்னை நிரூபிக்க வேண்டாம். நீ உன் பெற்றோருக்காக அல்ல, உன் நண்பர்களுக்காக அல்ல, அல்ல இந்த உலகத்துக்காக அல்ல, நீ உனக்காக வாழ கற்றுக்கோ. அப்போ நான் உன் வாழ்க்கையை எடுத்து நடத்துவேன். நீ இப்போ ஒரு இருட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி உனக்கு தோணும். அந்த இருட்டு எதிரி இல்ல, அது உன்னை உள்ளுக்குள்ள கேட்க வைக்கும் ஒரு இடம். அங்கதான் உன் உண்மையான குரல் பிறக்குது. நீ தனியா அழுத ஒவ்வொரு இரவும் நான் எண்ணி வைத்திருக்கேன். ஒரு கண்ணீரும் வீணாகல. அவை நாளைக்கு உன் வாழ்க்கையில் அமைதியா மாறும். நீ அதை இப்போ பார்க்க மாட்ட, ஆனா நான் நீ நினைக்கிற என்னோட கதை முடிஞ்சிருச்சு இல்ல, நீ இன்னும் தொடங்கல. நீ சோர்ந்து இருக்கலாம், ஆனா நீ முடிந்தவன் இல்ல. நான் முடிவு எழுதுறவன், நீ இல்ல. நாளை எழுந்த உடனே உனக்கே ஒரு சின்ன வாக்குறுதி கொடு. இன்னைக்கு நான் என்னோட எதிரி நானே ஆக மாட்டேன், அது போதும். மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இந்த குரலை கேட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நான் உன்னோட தான். நீ தனியா இல்ல, நீ தவறல்ல, நீ தாமதம்தான், அவ்வளவுதான். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.